ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல கிறிஸ்பியான ஒரு போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் சுட சுட டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இட்லி மாவு வச்சு தாங்க போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 ml கப்பில் 3 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இட்லி மாவு வந்து ரொம்ப புளிப்பான மாவாக எடுத்துடாதீங்க. போண்டா நமக்கு ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் முதல் நாள் அரைச்ச மாவு இருக்கும் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்க்குறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்குது, அதனால் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சியை நறுக்கிட்டு சேர்க்கும்போது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அதனால் துருவி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு போண்டா நல்லா கலராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சேர்த்துட்டு இதை போண்டா மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த 3 கப் மாவுக்கு அரை கப் கடலை மாவு சரியாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா குண்டு குண்டாக வந்து விழுகணும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். ரொம்ப தண்ணியாட்ட வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. போண்டாவோட சைஸ் நம்மளோட விருப்பங்க. பெருசாகவும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரண்டி வச்சு இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவந்து வரும். ஒருவேளை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் கலர் மாறிட்டு ஒரு சைடு நமக்கு கலர் மாறாமல் அப்படியே இருந்துடும். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் ஈவனாக வெந்து வந்திருக்கு. இது நல்லா வெந்து செவக்கட்டும். பாருங்கள், எல்லா போண்டாக்களும் நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து செவந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.